ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சத்தான முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு தோசையும் ஒரு சூப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம கடையில் கூட போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரோட்டோரத்துலேயே நிறையவே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காய் இருக்கும். இதை சின்ன பிள்ளையில் நம்ம அழுத்தி நான்லாம் விளையாண்டுருக்கேன். நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? இது மாதிரி கொடி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கொடி தான் ஆக்சுவலாக. இதில் இருக்க இலையை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். கீரை கூடவே மெலிசாக இருக்க தண்டு கூட இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சூப் வைக்கும் போது அதுவும் ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, நல்லா 10லேருந்து 15 பூண்டு பல், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இதை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சூடாக இருக்க தண்ணியில் இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நமக்கு சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கீரை சேருங்க. நான் ஒரு 2 கை அளவு கீரை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு ஜீரக பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து வரணும். கீரை நல்லா வெந்து அதோட சாறு ஃபுல்லாக இறங்கி நல்லா கொதித்து வரணும். இந்த சூப்பை நம்ம வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. கை கால் மூட்டு வலி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பை அடிக்கடி நம்ம சாப்பாட்டோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது. சின்ன குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கசப்பாலாம் இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். கீரையோட கூட சாப்பிட்லாம். கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சூப்பாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். முடக்கத்தான் கீரையை சாப்பிட்ணும். அதை எப்படியாவது ஒரு வழியில் எடுத்துக்கோங்க. சூப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி தோசை கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கை அளவு கீரை எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வச்சுருக்க தோசை மாவில் சேர்த்துக்கலாம். நார்மலான தோசை மாவில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கம்பு, ராகி கூட அரைச்சி அதில் கூட இதை சேர்த்து செய்யலாம். இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மலான தோசை மாவு நம்ம எப்போவும் அரைக்கிறதுல தான் அரைச்சிருக்கேன். அரைச்சி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். கலர் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கலராக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தோசைலாம் கசக்காது, சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான். சூப்பராக தோசை ஊற்றி எடுத்துருங்க. முடக்கத்தான் கீரை தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். தோசை எப்படி வரும்னு நினைக்காதீங்க. கொலன்னு இருக்குமாலாம் இல்லை. சூப்பராகவே கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா லைட்டாக ஆயில் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த சட்னி கூடயுமே இதை வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். நான் இன்றைக்கி கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.